பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 54:8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று. ஆகவே இந்த நாளிலே தேவ கிருபையின் இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ வேண்டிக் கொண்டதை நான் நிறைவேற்றுவேன். மோசே தேவனுக்கு பிரியமுள்ள மகனாய் இருந்தான். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லுகிறார். மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ சொன்ன வார்த்தையின்படி நான் செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே நம்மை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களில் இந்த நாளிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நாம் விசுவாசிப்போம். நாம் அந்த கிருபையினாலே மேன்மை அடைந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது இந்த சங்கீதத்திலே எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறபடியினால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் அருளுகிற நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி தாவீது விசுவாசமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின வீட்டிலே நீடித்த நாட்களாய் நித்திய காலமாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறது அவருடைய கிருபை. அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து விட்டது என்று சொன்னால் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைகிறார்கள். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு அருமையானது என்று தாவீது எழுதுகிறார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது,
அவ்வளவு அருமையான கிருபையை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அருளி செய்கிறபடியினாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று தாவீது எழுதுகிறார். அந்த செட்டை நிழலிலே நாம் வந்து அடைவதற்கு காரணமே அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவ்வளவு அருமையான கிருபை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருபை புதிதாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் தாவீதை போல நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுவோம். மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்து என் கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், மாறாத கிருபைகள், நித்திய கிருபைகளை உனக்கு நான் அருளி செய்வேன். அதை எப்படி அருளி செய்கிறாராம்? நாம் ஒவ்வொருவருக்கும் அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை என்றால் என்றென்றைக்கு மாறாத ஒரு உடன்படிக்கை. அதுதான் அவருடைய கிருபை, நிச்சயமான கிருபை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நித்திய கிருபையுடன் இன்றைக்கு நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படி செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை கருத்தாய் தேடுவோம், அவருடைய கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மாறாத நித்திய கிருபையினாலே ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் மோசேக்கு கிடைத்ததை போல கிருபை கிடைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற தாவீதுடைய உறுதியான அந்த நம்பிக்கையை போல ஒவ்வொருவருக்கும் உறுதியான நம்பிக்கையை கொடுத்து நிச்சயமான கிருபைகளை ஒவ்வொருவர் மேலும் உடன்படிக்கையாய் நீர் ஏற்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.